Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல 5th chapter பார்க்க போகிறோம். Admission of a partner. Illustration sum பண்ணால் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், for transferring accumulated profit and reserves. அதாவது ஒரு பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து என்ட்ரு ஆகினாரு அப்படின்னா அவர் வந்து என்னென்ன அக்கௌண்ட்லாம் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன அக்கௌண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் எது இருந்தாலுமே நம்ம வந்து அவரோட அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் என்னங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும்னா, அந்த இப்போ அட்மிஷன் ஆன பார்ட்னருக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சு, அந்த அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டு, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை டெபிட் பண்ணி யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் அக்குமுலேட்டட் லாஸ், இது லாஸ் ஆகுனுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு ஓல்டு ரேஷியோ படி பிரித்து கொடுக்கணும். ஓகேவா, இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் தான் போடணும். இப்போ இதை வச்சு சம் போட போகிறோம். சம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சம் பாருங்கள், Mala and Vimala were partners sharing profit and loss in the ratio of 3:2. அப்போ அவங்க வந்து மாலா அண்ட் விமலா அப்படிங்கிற பார்ட்னர்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸில் ரன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரேஷியோலவே 3:2 இருக்குது. ஆன் 31/3/2017 வந்து வர்ஷினி வாஸ் அட்மிட்டட் அஸ் ஏ பார்ட்னர். வர்ஷினிங்கிற ஒரு பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாங்க அந்த பிஸ்னஸில். ஆன் த டேட் ஆஃப் அட்மிஷன் த புக் ஆஃப் த ஃபர்ம் ஷோட் ஏ ரிசர்வ் ஃபண்ட். அந்த ரிசர்வ் ஃபண்டு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க, 50,000 வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார்மேட் பார்த்தோம்ல, அதே தான். டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் அப்படின்னு நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிவிட்டு டேட் எப்போ வந்து 2017 பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்தது 31/3 மார்ச்சில் வந்திருக்காங்க. பட் எப்போ போடணும் அப்படின்னா, அந்த மந்தோட லாஸ்ட் டேட் மார்ச் 31 தான் எப்போ என்ட்ரு ஆகினாங்களோ அப்போதைக்கு மார்ச் 31 அன்னைக்கு என்ன அக்கௌண்ட் வரும், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் இருக்கா, மாலா அண்ட் விமலா 2 பேர் இருக்காங்க. ஓகே, மாலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், விமலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களோட ரிசர்வ் ஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவு, 50,000. இந்த 50,000 ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ இருக்குல்ல 3:2ன்னு, அதுபடி பிரித்து கொடுக்கணும். அப்போது 50,000 × 3/5 எப்படி வந்துச்சு, 3:2ங்கிறதுனால 3 + 2 5. ஓகேவா, அதேமாதிரி 2 விமலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அவங்களுக்கு 50,000 × அவங்களோட ரேஷியோ 2, அப்போ 2/5. 50,000 × 3/5 போட்டிங்கன்னா 30,000 வருமா, அதை அப்படியே கிரெடிட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி விமலாவுக்கு வந்து என்ன வரும், 50,000 × 2/5 போட்டிங்கன்னா 20,000 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 50,000 வரணும். ரிசர்வ் ஃபண்டோட அமௌண்ட் வந்து கரெக்டாக வரணும், அதை டெபிட் பண்ணிவிடுவோம். நரேஷன் என்ன எழுதுவோம், ரிசர்வ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இதே தான். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவிதா அண்ட் ராதா ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3. ஓகே, கவிதா அண்ட் ராதாங்கிற பார்ட்னர்ஸ் வந்து ஒரு ஃபேர்மில் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 4:3 இருக்குது. ஓகே, தி அட்மிட் தீபா அப்படிங்கிற பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாங்க. எப்போ, 1/1/2019 ஜனவரி 1 அன்னைக்கு அட்மிட் ஆகிறாங்க. On that date, the balance sheet showed debit balance of profit and loss account being accumulated loss 70,000 accumulated loss வந்து காமிக்குது. எதில் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில். On the asset side of the balance sheet, asset sideல காக்குது. Give the journal entry to transfer the accumulated loss and admission. ஓகேவா, இதுக்கு journal entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெட்டிங் as usual journal entries, date, particulars, ledger, folio, debit, credit அப்படி நோட் பண்ணிக்கோம். இப்போது லாஸாக இருந்தால் என்ன பண்ணணும், அக்குமுலேட்டட் லாஸாக இருந்தால் என்ன பண்ணணும், அதே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சாரி, லாஸாக இருந்தால் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அக்குமுலேட்டட் லாஸ் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து லாஸாக இருந்தால் இந்த என்ட்ரி தான் போடணும். ஓகேவா? அப்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யார் இருக்காங்க? கவிதா அண்ட் ராதா 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோலவே 4:3 இருக்குது. அப்போ கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, ராதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். டேட் வந்து 2019 ஜான்வரி 1 அன்னைக்கு. இப்போ இவங்களோட ரேஷியோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? லாஸு 70,000 சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த 70,000ல் 4:3. 4 வந்து கவிதாவோட ரேஷியோ, 3 வந்து ராதாவோட ரேஷியோ. ரெண்டத்தையும் வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். அப்போ 4/7 3/7 போட்டிங்கன்னா 70,000 × 4/7 கால்குலேட் பண்ணிங்கன்னா 40,000. ராதாஸ் கேபிட்டலுக்கு 70,000 × 3/7 போட்டிங்கன்னா 30,000. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக அவங்க லாஸோட அமௌண்ட் வரணும் 70,000. இதுக்கு நரேஷன் எப்படி எழுதணும்? அக்குமுலேட்டட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு இதை வந்து என்ன பண்ணியாச்சு? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதணும். ஓகே, புரியுதா?